வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, அரிசி மாவு, 6 பச்சை மிளகாய், முழுக்கடலை 1/4 kg, அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், அரை முடி தேங்காய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நைட்டே முழுக்கடலையை ஊற வச்சிடணும். 1/4 kg முழுக்கடலை எடுத்துருக்கேன். இப்போ இது வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/4 kg முழுக்கடலைக்கு 300 ml தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு வெயிட் போட்டு 3 விசில், அப்படி இல்லைனா 5 நிமிஷம் டைம் பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ களி கிண்டிட்டு வந்துடலாம். நம்ம அரிசி மாவு 1 கப்பு மாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கணும். எந்த கப்பில் நீங்கள் 1 கப்பு மாவு சேர்த்துறீங்களோ அந்த கப்லேயும் 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இப்படி கொதி வர்றப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவு கிண்டிக்கணும். கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா இப்படி நல்லா கிண்டி கெட்டியாகிட்டு வரும். இது அப்படியே வச்சிடலாம் இறக்கி. இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். வேக வச்சுருக்கிறத இது மிக்சியில் போட்டு ஒன்று பாதியாக இப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் சூடானதுமே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முழுக்கடலையை சேர்த்திட்டு அது ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இறக்கிடலாம். நம்மளோட பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு கிண்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ரெடிமேடு கிடைக்குது. அதில் எண்ணெய் பூசிட்டு அதில் மாவு இப்படி அழுத்தி விட்டுட்டு சைடில் இப்படி அழுத்தி சென்டரில் இப்படி கேப் பண்ணிக்கணும். அந்த சென்டரில் கேப்பில் தான் நம்ம பூரணத்தை ஃபில் பண்ண போகிறோம். மேலேயும் மாவை சுற்றி இப்படி பூசிடணும். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அச்சு இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஆவியில் ஒரு 15 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. தட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.